ஒரு பெரிய காட்டில் வேடன் ஒருத்தவன் வேட்டையாடிக்கிட்டு இருந்தான். அப்போ அவன் ரொம்ப தூரமாக அங்கே இங்கேயும் தேடி பார்த்து ஒன்றும் கிடைக்கல. அந்த நேரத்தில் ஒரு அழகான ஒரு கொழு கொழுன்னு இருக்கிற ஒரு பெரிய ஒரு மானை பார்த்தான். அந்த மான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மானை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவன் அது மேலே ஒரு அம்பை எய்தான். அவன் எய்த அம்பு அந்த அழகான மானு மேலே பட்டு அந்த மானு கீழே விழுந்துருச்சு. விழுந்த கொஞ்ச நேரத்திலேயே அது உயிரும் போயிடுச்சு. ஆகா, நம்மளுக்கு நல்ல வேட்டை தான், இன்னைக்கு நம்ம இதை நல்லா வச்சு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இறந்து போன மானை தன்னோட தோளில் சுமந்துக்கிட்டு வேற ஒரு பக்கம் நடந்து போய்கிட்டு இருந்தான். அவன் போகிற வழியில் வேறு ஏதாவது மிருகம் கிடைக்குதான்னு பார்ப்போம், அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு நினச்சி போய்கிட்டு இருந்தான். அவன் நினச்ச மாதிரியே அந்த இடத்துல ஒரு பெரிய காட்டுப்பன்றி இருந்தது. அது அங்கே நின்றுக்கிட்டு இருந்தப்ப இவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆகா, நம்மளுக்கு ஒரு பெரிய காட்டுப்பன்றி கிடச்சிருச்சு, நம்ம அதை அடித்து கொன்று சாப்பிட்டா இன்னும் நிறைய நம்ம சம்பாதிக்கவும் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பன்றி மேலே ஓங்கி அந்த அம்பை எய்தான். அந்த அம்பு அந்த பன்றி மேலே பட்டுருச்சு. அதோட கோபம் ரொம்ப அதிகமாகி அந்த அம்பு எய்த அந்த வலியோடையே போய் அவனையும் தாக்கி அவனை பயங்கரமாக கடித்து அவன் வயிற்றை கீறி அது கொன்றுச்சு. அதை கொன்னுட்டு அந்த பன்றியும் அதே இடத்துலையே இறந்து போயிடுச்சு. மானையும் பன்றியையும் வேட்டையாடின வேலைக்காரனும் அந்த பன்றியும் அந்த அழகான மானும் இறந்து ஒரே இடத்துல விழுந்து கிடந்தாங்க. இதை எல்லாத்தையும் அந்த வழியாக வந்த ஒரு நரி ஒன்று பார்த்துச்சு. அதுக்கு சந்தோஷம் பயங்கரமாக ஆயிடுச்சு. ஆகா, நம்மளுக்கு நல்ல வேட்டை தான், இன்னைக்கு 3 பேர் நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க, இந்த 3 பேர்த்தையும் நம்ம ஒரு மாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், இறை தேடுற வேலையே நம்மளுக்கு இல்லை அப்படின்னு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷமாகி ஃபஸ்ட்டு நம்ம மான்லேருந்து ஆரம்பிக்கலாம், அவன் ரொம்ப அழகாக இருக்கிறான் அப்படின்னு ரொம்ப வேகமாக அந்த மானை கடித்து சாப்பிட்லான்னு நினச்சி பயங்கரமாக வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அது வயிற்ற முதல்ல கிழிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. இது என்னடா இப்படி ஒரு சத்தம் கேட்குது, எங்கேருந்துடா இது வருது, புலி உருமுறை மாதிரி வேறு தெரியுதே அப்படின்னு நினச்சிட்டு அது அங்கேயும் சுற்றி பார்த்துச்சு. சுற்றி பார்த்தாலும் அதோட ஆசை அடங்கலை. அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் தூரத்தில் உண்மையாகவே ஒரு புலி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அது நரி இருந்த இடத்த நோக்கி தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. நரி அதை பார்த்துட்டு அச்சோ போச்சு, இந்த புலி வந்துச்சுன்னா நம்மளையும் சேர்த்து மொத்தமாக சாப்பிட்றோம், கிடைச்ச அளவுக்கு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அது ரொம்ப வேகமாக சாப்பிட்டதால அது என்ன இருக்குது என்ன இல்லைன்றது தெரியாமல் ரொம்ப வேகமாக சாப்பிட்டுச்சு. அது சாப்பிட்டதில் அந்த மானோட கொம்பு அது தொண்டையில் மாட்டி அப்படியே குத்தி அது அந்த இடத்துலையே இறந்து போயிடுச்சு. அப்படியே இறந்து விழுந்து கிடந்துச்சு. அப்போ அந்த புலி அந்த இடத்துல பார்த்துட்டு நம்மளுக்கு நல்ல வேட்டை தான் இன்னைக்கு, இந்த 4 பேரும் நம்மளுக்கு சூப்பர் இறை அப்படின்னு நினச்சிட்டு அது சந்தோஷப்பட்டுச்சு. இந்த நரி மாதிரி பேராசைப்பட்டா நஷ்டம்தான் நமக்கு.